வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரம்ப்போட கூத்துக்கள். ட்ரம்ப் வந்து இப்போ ஆட்சிக்கு வந்து சரியாக ஒரு மாதம் கூட ஆகலை. ஒரு மாதம் தான் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். ஜனவரியில் தானே ஆட்சிக்கு வந்தார். ஜனவரி 5ஆம் தேதி ஆட்சிக்கு வந்தார். வந்து இப்போ பிப்ரவரி முடிஞ்சிருக்கு. இதுக்குள்ளே 1000 கூத்து அடித்து முடிச்சிட்டாப்புல. அதுக்கு வரியை போடுவேன், இதுக்கு வரியை போடுவேன், அவனை ஊருக்கு அமிச்சிட்டேன், இவனை ஊருக்கு அமிச்சிட்டுன்னு எல்லாம் பண்ணார். இதெல்லாம் சேர்த்து என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காருன்றதை பார்ப்போம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆட்சிக்கு வந்த நாள் முதல் ட்ரம்ப் அடிக்கிற கூத்துக்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். முதல்ல இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அது வருஷம் அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அமெரிக்க அரசு மட்டும் இல்லை, ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாடுகள்லையும் வருஷம் யாரெல்லாம் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்னு பிடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி அவங்கவுங்க நாட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஆள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், இவனோ பெரிய புதுசாக செஞ்ச மாதிரி இங்கே பார் அப்படின்னு மீடியாவெல்லாம் கூப்பிட்டு அந்த ஆளுங்களுக்கு விலங்க போட்டு அதை கொண்டு போய் விலங்கோட கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அங்கேருந்து கொண்டு போய் ஏற்றி இப்படிலாம் கூத்தடிச்சு அதை பற்றி மீடியாவில் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி நான் அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக அந்த மாதிரி கூத்தடிச்சிட்டு இருந்தான். அடுத்தால பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மேலெல்லாம் எக்ஸ்ட்ரா வரி, அந்த நாட்டுக்கு இம்போர்ட்டுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா வரி, நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும், நான் சொல்கிறது கேட்கலன்னா நான் எல்லா வரியும் ஏற்றுவேன் அப்படின்னு நம்ம மோடிஜிலாம் எல்லா வரியும் குறைச்சிட்றேன் அப்படின்ட்டாரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட சரக்கு பாட்டிலுக்கு 150% இருந்த வரியை 50% குறைச்சிருக்காரு. இந்த அளவுக்கு மோடி வந்து ரொம்ப வீரமானவராக வேற போயிட்டாரு. இப்படி தொடர்ந்து கூத்தடிச்சிட்டு இருந்தார். இப்போ கடைசியாக பார்த்தோம்னா ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி புதுசாக ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. நீங்கள் அமெரிக்காவுக்கு வரணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரலாங்க. $5 மில்லியன் அமெரிக்காவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு உடனடியாகவே நேராக அமெரிக்க சிட்டிசன்ஷிப்பும் கொடுத்துருவோம், கிரீன் கார்டு எல்லாமே கொடுத்துருவோம். $5 மில்லியன். பார்த்துட்டு தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், $5 மில்லியன் யோ ட்ரம்ப் நீ என்ன லூஸா அப்படின்னு கேட்டார். என்ன தோழர் ஏன் இப்படி சொல்கிறீங்கண்ணா? தோழர் $5 மில்லியன் எவ்வளோங்க? 45 கோடிங்க. 45 கோடி ரூபா கையில் என்கிட்ட இருந்ததுன்னா நான் தாயில் அந்த பக்கத்தில் 2 தீவை வாங்கி 2 மசாஜ் சென்டரை போட்டு நான் பேசாமல் அந்த ஒரு தீவிலே செட்டில் ஆகிடுவேங்க. லூஸ் ஆகிடுவேன். 45 கோடியை கொண்டாந்து இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறான். கேட்கறதுக்கு 5 மில்லியன் கம்மியாக தெரியும். 5 மில்லியன் தான் 50 லட்சம் அமெரிக்க டாலர். 50 லட்சம் அமெரிக்க டாலர்னா 45 கோடி ரூபா. 45 கோடி ரூபா என்கிட்ட இருந்ததுன்னா நான் ஏன் அமெரிக்கா வர போகிறேன் அப்படின்ட்டு இருந்தார். அதுதான் இங்கே இது மாதிரி பல நாடுகளில் வந்து இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப்பு, வீசா இது எல்லாமே இந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கி விட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் யார் வேணா எங்கே வேணா போவாங்க வருவாங்க. மற்றவங்களாம் குளோபல் வில்லேஜ்ன்றிய எங்களுடைய உழைப்பை சுரண்டுவது என்றால் மட்டும் உனக்கு குளோபல் வில்லேஜ் இல்லை. ஏழை நாடுகள், கொஞ்சம் வளர்ந்து வரும் நாடுகள்னா அவங்க வந்து உங்கள் ஊருக்கு வரணும்னா வரக்கூடாது. அப்போ வந்து வீசா இதெல்லாம் சொல்கிறது. இந்த திட்டம், இது போன்ற ஒரு திட்டம் வந்து இது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனமான திட்டம்னு பாருங்கள். 45 கோடி ரூபா கொடுத்தா இவர் வந்து பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப்பு எல்லாமே கொடுப்பேன்றாரு. அவ்வளோலாம் கொடுக்க வேணாம். அதாவது 2 லட்சம் இங்கிலாந்து பவுண்டு, கிரேட் ஜிபிபிம்பாங்கல்ல, கிரேட் பிரிட்டன் பவுண்டு, அதை நீங்கள் போய் இங்கிலாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாலே இங்கிலாந்தில் பர்மனன்ட் ரெசிடென்சி கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்போ வேணால் இங்கிலாந்து போகலாம், எப்போ வேணால் இங்கிலாந்துலேருந்து வரலாம். உங்கள் நாட்டு குடியுரிமையை விட்டு கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இங்கிலாந்தில் பர்மனெண்ட் ரெசிடென்சி இருக்குனாலே அதை காமிச்சே நீங்கள் அமெரிக்கா போகலாம். 200 பவுண்டு அப்படின்னா மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி ரூபா தான் வரும். மன்னிக்கணும், 2 லட்சம் பவுண்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 16 கோடி வரும்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்க போனால் கூட அமெரிக்கா கேட்பதில் 1/3 தான் இங்கிலாண்டே கேட்குது.
டே இங்கிலாந்து உங்கள் பெரியப்பாடா, பெரியப்பாவே இவ்வளோதான் கம்மியாக கேட்குறாரு, நீ இப்படி ஜாஸ்தியாக கேட்குறியா, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு அமெரிக்காவை பார்த்து நம்ம கேட்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து எதுக்குங்க ஃபாரின் போகணும் அப்படி யோசிச்சுட்டு போயிடுங்க. நாம் இங்கேயே இருந்து சம்பாதிச்சு நம்ம என்ன வேணால் சாதிக்க முடியும். சாதிக்க முடியாதுன்னா ஒன்றும் கிடையாது. வேலை வாய்ப்பு தானாக கிடச்சி போகிறவங்க போட்டோம். அமெரிக்கா போனால் இந்த டாலருக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ரூபா மதிப்பு இதெல்லாம் கணக்கு போட்டால் ரொம்ப கம்மி சீப்பு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். அங்கே போனீங்கன்னா சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டு, அங்கெல்லாம் $1 ஒரு பீஸா கிடைக்கும் தெரியுமா அப்படிமா. இங்கேயும் தான் கிடைக்குது, இங்கேயும் 100 ரூபாய்க்கு பீஸா விற்கிறாங்கப்பா. நீ அங்கே $1 சொல்லிட்டு அந்த இங்கே இந்திய மதிப்புலேயே 100 ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கேன். இங்கே நாங்கள் 100 ரூபா கொடுத்தே அதே பீஸா வாங்கிப்போம். அவ்வளோதானே மேட்ரு. நீ சொல்கிற அந்த $1 பீஸா எங்கே கிடைக்கும்னா ரோடு கடையில் தான் கிடைக்கும், ஹோட்டல்லாம் கிடைக்காது. காஃபியே $3ன்றாங்கங்க. காஃபி ஷாப்பில் இந்த ஸ்டார்பக்ஸ் காஃபியில் வந்து ஒரு காஃபி வந்து $3ன்றான். $3 கிட்டத்தட்ட எவ்வளோ 270 ரூபா என்னவோ வருதுங்க. அப்போ அதே தானே இங்கேயும் நம்ம ஸ்டார்பக்ஸில் விற்கிறான். இது என்னவோ அங்கே போனவுடனே அதை சம்பாதிக்கும் போது வர டாலர்லையும் இதுவும் அப்படியே அப்படின்னு நமக்கு ஒரு கற்பனையான ஒரு சொர்க்கத்தில் வாழ்வதாக நினச்சிக்கிட்டு அமெரிக்கா போகணுன்னு அமெரிக்கா போனவன்ட்ட கேளுங்க. இங்கே வர முடியலன்னா உட்காந்துருக்கிறான் வேற வழி இல்லாமல், அவ்வளோதான். சரியா? ஸோ எந்த இடத்துல வாழ்கிறோன்றது முக்கியம் இல்லை, நாம் எப்படி வாழ்கிறோன்றது தான் முக்கியம். வருமானத்துக்கு உட்பட்டு சேமிக்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்மளுடைய சேமிப்பு பெருசா சின்னதான்றது. உலக பணக்காரரான வாரன் பஃபே சொன்னதே இதான் சொன்னார். உனக்கு இந்த மாதம் $1000 தான் வருமானம் அப்படின்னு சொன்னால் $200 எடுத்து சேமிச்சிரு. முதல் வேலையை $200 சேமிப்பில் போடு. அப்புறம் மிச்சம் இருக்க $800 வச்சுக்கிட்டு அதில் உன் செலவுகளை பார்த்துக்கோ. அதுதான் சரியான வாழ்க்கை முறை, நேர்மையான வாழ்க்கை முறை, நல்ல வாழ்க்கை முறைன்னு சொல்லியிருக்காரு. அதை விட்டு நீங்களாம் அப்படி டாலர்னு ஆசைப்படுறதுக்கு காரணமாக தான் ட்ரம்ப் இந்த மாதிரி லூஸ் மாதிரி அறிவிப்பெல்லாம் கொடுக்குறான். இதுக்கு அடுத்தால 3வது செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, நேற்று அதாவது மார்ச் 1 ஆமாம் அதாவது பிப்ரவரி 28 உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து ட்ரம்ப்பை போய் பார்த்துருக்காரு. ட்ரம்ப்பை போய் பார்த்த உடனே ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு கொஞ்சம் கூட நான் நன்றியே இல்லை. அமெரிக்கா வந்து உனக்கு எவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணாங்க, நான் உன்ட்ட ஒரு உதவி கேட்டால் நீ செய்ய முடியாதுன்ற, இனிமேல் நாங்கள் உனக்கு சப்போர்ட்லாம் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி உனக்கு போருக்கு செலவுக்காக கொடுத்த காசை பூரா திருப்பி கொடு அப்படின்றாரு. இதை பார்த்து புட்டின் கக்கன்னு சிரிச்சிட்டு போயிரு, வாடா தம்பி வா வா அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறாரு, உன்னை நேட்டோவெல்லாம் சேர்க்க முடியாது, இந்த நேட்டோவில் நீ சேரணும்னு சொன்னதுனால தான் இந்த சண்டையே வந்துச்சு, இல்லைன்னா இந்த சண்டையே வந்திருக்காது, உன்னை நேட்டோவில் சேர்த்துக்கவும் முடியாதுன்ட்டாரு. அடுத்தால என்ன சொல்கிறாரு, ரஷ்யா ஏற்கனவே சில பகுதிகளெல்லாம் உக்ரைனில் பிடிச்சி வச்சிருக்கு, அந்த இடத்தெல்லாம் திருப்பி கேட்காத, அதை அவனே வச்சுக்கிட்டோம், நீ சண்டையை நிப்பாட்டு அப்படின்றாரு. இதை விட ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறதுன்னே புரியல, மிரட்டுறாரு. அந்த டு யூ அக்ரி the war will have been completed by 2 weeks if not America is there அப்படின்றாரு. எஸ் தமிழில் என்ன சொல்றதுன்னா, நீ ஒத்துக்கிறியா, முதல்ல ஒத்துக்கோ, அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த போர் இவ்வளோ நாள் நடந்தே இருக்காது. உண்மை தானே? 2 வாரத்தில் ரஷ்யா கணக்கு முடிச்சிருப்பான், கரெக்டா அப்படின்றது. ஆமாங்க யாருன்னா, ஒரு நாட்டு பிரதமரை, ஒரு அதிபரை இன்னொரு நாட்டு அதிபர் இப்படிலாம் மிரட்டுறதெல்லாம் வந்து, அதுவும் டிவியில் லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு, தனிப்பட்ட ரூமில் உட்காந்து பேசும்போது கூட கிடையாது. நம்ம பிரதமர் போயிருக்கும் போதும் இதே மாதிரி தான் அசிங்கப்படுத்தினான். இப்படி பாருங்க, அது மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்னு இருக்கக்கூடிய நாடுகளில் பூரா அதிபர்களையும் ஒரு அதிபர் மாதிரியே ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப அவமானப்படுத்துறதுன்றது ட்ரம்ப்போட தொடர்ச்சியான வேலையாக இருக்குது. நாம் அன்னைக்கு பேசும்போது அதை என்ன சொன்னோம், மோடி மீது நமக்கு விமர்சனம் இருக்குதுன்றது வேற. ஆனால் இந்திய பிரதமரை அப்படி பொதுவெளியில் மோடியை அவமானப்படுத்தியதை நம்மால் ஏற்க முடியாதுன்னு தான் நம்ம சொன்னோம். அது மோடிக்கு பொருந்தக்கூடிய அதே விஷயம் ஜெலன்ஸ்கிக்கும் பொருந்தும். நம்மளுடைய நிலைப்பாடு ரஷ்யா ஆதரவு தான். ஆனால் ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் இப்படி பொது வெளியில் தொலைக்காட்சி முன்னாடி வச்சு அவமானப்படுத்தும் விதமாக பேசியது மிக 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 கண்டிக்கத்தக்கது. அது ஒரு பூட்டி அறையில் நீங்கள் பேசியிருக்கலாம். பூட்டி அறையில் பேசாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஓப்பனாக உட்கார வச்சு அந்த ஆளை அசிங்கப்படுத்துகிற ட்ரம்ப் வந்து வர எல்லாவற்றிலும் எல்லை மீறி போய்கிட்டே இருக்கிறார். எதுலேயுமே ஒரு எல்லைக்கு உட்பட்டு ஒழுங்காக பேசுறது அந்த விஷயமே ட்ரம்ப் கிட்டே இல்லை. ட்ரம்ப்
இப்படி பல உலக தலைவர்களை அதாவது இப்போ நம்ம எல்லாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னு வச்சுங்களேன், அதுல பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி எல்லாருமே குடும்ப தலைவன் தானேங்க. குடும்ப தலைவன் மட்டும் இல்ல, எல்லாருமே அந்த திருமணம் நடக்கக்கூடிய குடும்பத்துக்கு சொந்தக்காரன், அவ்வளவுதானே. அந்த குடும்பத்துக்காரன் வேணா ஒரு பணக்காரனை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கவனிக்கிறது, பணம் கம்மியா இருக்கிறவன கொஞ்சம் குறைவா கவனிக்கிறதுலாம் இருக்கலாம். ஆனா வந்த இடத்துல வேற 2 பேர் ஒருத்தர்லாம் அசிங்கமா பேச முடியாது பண்றதோ, அவமானப்படுத்துறதோ, மட்டம் தட்டுறதோ அப்படிங்கிறத யாராவது ஏத்துப்போமா? யோ அவன் அவனுக்கு பண வசதி வேணா இல்லாம இருக்கலாம், ஏன் அதுக்காக நீ அவனை அசிங்கமா பேசுவியான்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? புரியுதா? அதை வந்து கல்யாண வீட்டுக்காரனே ஒத்துக்க மாட்டான். அப்ப இது போல பொது இடங்களில் வேறொரு நாட்டு அதிபரை அவமானமாக, மரியாதை குறைவாக நடத்துகிறது ட்ரம்ப்போட வேலையாவே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு உடனே சரி நமக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சாரு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ட்ரம்ப் வேற ஒன்றும் இல்லை. ட்ரம்ப் இப்படி பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பைடனை பற்றி சில தகவல்கள்லாம் ஜெலன்ஸ்கிட்ட கேட்டாரு. அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக வர வச்சு அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்கான். ட்ரம்ப் பண்ணது ரொம்ப ரொம்ப தவறு என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றதையே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.